இந்தியாவில் ஒரு புதிய சட்டம் இயற்றப்படுவதற்கு முதலில் ஒரு மசோதா நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். பின்னர் அது மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் விவாதிக்கப்பட்டு வாக்கெடுப்புக்கு உட்படுத்தப்படும். சாதாரண மசோதாக்களுக்கு எளிய பெரும்பான்மை போதுமானது. ஆனால் அரசியலமைப்பு திருத்த மசோதாக்களுக்கு அவையில் உள்ள மொத்த உறுப்பினர்களில் பெரும்பான்மையையும் வாக்களிக்கும் உறுப்பினர்களில் 2/3 பங்கு உறுப்பினர்களின் ஆதரவும் அவசியம். இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்ட பிறகு குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் கிடைத்தவுடன் அந்த மசோதா சட்டமாக அமலுக்கு வரும். இந்த நடைமுறையால் மத்திய அரசு கொண்டு வரும் முக்கிய சட்ட மசோதாக்கள் மீது மக்களவை மட்டுமின்றி மாநிலங்களவையின் ஒப்புதலும் அவசியமாகிறது. இதன் மூலம் எதிர்க்கட்சிகளின் கருத்துகளும் மாநிலங்களின் பிரதிநிதித்துவமும் சட்டம் இயற்றும் நடைமுறையில் பிரதிபலிக்கின்றன. சமீப காலமாக ஒரே நாடு ஒரே தேர்தல் உள்ளிட்ட முக்கிய மசோதாக்களுக்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் அவற்றின் எதிர்காலம் மாநிலங்களவையின் எண்ணிக்கை சமநிலையை பொறுத்தே அமையும் என அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். தற்போது மக்களவையில் மொத்தம் 543 உறுப்பினர்கள் உள்ள நிலையில் தனிப்பெரும்பான்மைக்கு 272 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மக்களவையில் பெரும்பான்மை இருந்தாலும் மாநிலங்களவையில் இதுவரை தனிப்பெரும்பான்மை இல்லை. இதனால் முக்கிய மசோதாக்களை நிறைவேற்றுவதில் எதிர்க்கட்சிகளின் ஆதரவை ஆளும் அரசு பல நேரங்களில் எதிர்பார்க்க வேண்டிய நிலை இருந்து வருகிறது. இந்த நிலையில் மாநிலங்களவையில் தனது உறுப்பினர் பலத்தை அதிகரிக்கும் முயற்சியில் பாஜக தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. சமீபத்தில் திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்த முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர்களான சுஷ்மிதா தேவ், சுகேந்து சேகர் ராய், பிரகாஷ் சிக் பரைக் ஆகியோர் பாஜகவில் இணைந்து மாநிலங்களவை இடைத்தேர்தலுக்கான பாஜக வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து மாநிலங்களவையில் பாஜகவின் பலம் 117 உயர்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஒட்டுமொத்த பலமும் 152 அதிகரிக்கும். 245 எம்பிக்கள் கொண்ட மாநிலங்களவையில் தனிப்பெரும்பான்மைக்கு தேவையான பலம் 123 உள்ளது. தற்போது பாஜகவின் தனிப்பெரும்பான்மைக்கு வெறும் 6 இடங்கள் மட்டுமே தேவைப்படுகிறது. அதனால் மாநிலங்களவையில் தனிப்பெரும்பான்மையை எட்டும் இலக்கை நோக்கி பாஜக நகர்ந்து வருவதாக கூறப்படுகிறது. ஒருவேளை மாநிலங்களவையிலும் தனிப்பெரும்பான்மையை பாஜக எட்டும் பட்சத்தில் முக்கிய சட்ட மசோதாக்களை முன்னெடுப்பதில் ஆளும் அரசுக்கு கூடுதல் அரசியல் பலம் கிடைக்கலாம். குறிப்பாக ஒரே நாடு ஒரே தேர்தல் உள்ளிட்ட முக்கிய மசோதாக்களை நிறைவேற்றும் முயற்சிகள் வேகமடையலாம் என்றும் எதிர்காலத்தில் தொகுதி மறுவரை போன்ற முக்கிய அரசியல் விவகாரங்களிலும் அதன் தாக்கம் இருக்கலாம் என்றும் அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இதனால் மாநிலங்களவையில் எதிர்க்கட்சிகளின் தாக்கம் குறையலாம் என்றும் கூறப்படுகிறது. இந்திய வரலாற்றில் மாநிலங்களவையை பொறுத்தவரை ஒரு அரசியல் கட்சி கடைசியாக தனிப்பெரும்பான்மை பெற்றிருந்தது 1986 ஆண்டில்தான். அப்போது பிரதமர் ராஜீவ்காந்தி தலைமையிலான காங்கிரஸ் அந்த பலத்தை கொண்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் சுமார் 40 ஆண்டுகளுக்கு பிறகு மாநிலங்களவையில் பாஜக தனிப்பெரும்பான்மையை எட்டுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அப்படி நிகழ்ந்தால் இந்திய அரசியலிலும் மத்திய அரசின் சட்ட இயற்றும் நடவடிக்கைகளிலும் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்படலாம் என அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். அந்த மாற்றங்கள் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றன என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.